நம்ம வீடியோ பார்த்துட்டு அம்பத்தூர்ல இருந்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இது மாரி என்னோட ஆஃபீஸ்ல ஏசி வந்து சுத்தமா கூலிங் வரல, வந்து பார்த்து தர முடியுமா கேட்டாங்க. ஓகே சார், பண்ணி கொடுத்துலாம் சார் சொல்லிட்டு நம்மள லொகேஷன் வாங்கிட்டு நம்ம டேரக்டா சைட்டுக்கு போயிடுங்க. சைட்ல போய் ஏசி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா மிஷின்ல சுத்தமா கேஸே இல்லை. அவுடோர்ல வந்து காப்போட்டிக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சது. சரி, இன்டோர் பேனல் ரிமூவ் பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு இன்டோர் பேனல் ரிமூவ் பண்ணி பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் லீக்கேஜ் ஆனது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணோம், சார் லெஃப்ட்ல தான் லீக்கேஜ் ஆயிருக்கு, லீக் அரெஸ்ட் பண்ணி தரலாம் சார் சொன்னோம். சரி, எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுத்துருங்க தம்பி, மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இன்டோர் வந்து லீக் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. நைட்டு இந்த ப்ரெஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்த நேரத்தில் லீக் இருந்தது. லீக் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்கு வந்து காயில் ஷவர் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. காயில் ஷவர் வச்சு காய வச்சுட்டு இன்டோர் வந்து டஸ்ட்டாக இருந்தாலும் பண்ணணும், ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இன்டோர் வந்து ரீஅசெம்பிள் பண்ணிட்டேங்க. இன்டோர் எல்லாம் ரீஅசெம்பிள் பண்ணிட்டு இன்டோர் எடுத்து லாக் பண்ணிடுங்க. இன்டோர் லாக் பண்ணிட்டு ஃபிளார்லாம் டைட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபிளார்லாம் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ்லாம் பார்த்தோம். லீக்கேஜ் ஆன மேலே சரி கையோட வேக்கம் போட்டு நம்ம கேஸ் ஏற்றிட்டு ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணுங்க. கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்துங்க. கஸ்டமர் செம்ம வைப்பீங்க. இது போல சர்வீஸ் வந்து கீழே நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.